ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வர சமையலில் நம்ம சூப்பராக ஈஸியாக சிம்பிளாக ஸ்ட்ராபெரி ஜாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நல்லாயிருக்கும், கொஞ்சம் புளிப்பாக இனிப்பாக சூப்பராக இருக்கும், ஜாம் மாதிரியே இருக்கும். நான் 3 பாக்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி வாங்கினேன். இதை நல்லா இதோட மேலே இருக்கிற லீஃபெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஜாம் மாதிரியே சூப்பராக பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஒரு பெரிய பேன் எடுத்து அதை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் இந்த ஸ்ட்ராபெரியை போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் இது நல்லா கிண்ட நல்லா ஸ்மாஷ் ஆகும். அது கூட நம்ம 300 கிராம் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரையை நான் நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிருக்கேன். இதே மாதிரி அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க, சீக்கிரமாக கரைஞ்சிடும். அதுக்கப்புறம் நல்லா ஜூஸ் மாதிரி ஆகிடும். இதை நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. அப்போ தான் இது நல்லா தண்ணி சுண்டி நல்லா ஒரு ஜாம் பதத்துக்கு வரும். இதை நல்லா நீங்கள் ஸ்மாஷரை வச்சு கூட கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் ஏதோ கலரோ எதுவோ கொடுக்க தேவையில்லை. ஏன்னா இந்த ஸ்ட்ராபெரி ரெட்டாக இருக்கிறதுனால அது நல்லா ரெட் கலர், அதுவே நல்லா கலர் கொடுக்கும், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. இதை நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இது நல்லா தண்ணி சுண்டி ஜாம் பதத்தில் நிற்கும். இப்போ பாருங்கள், நல்லா சக்கரெல்லாம் தண்ணிலாம் சுண்டி நல்ல ஒரு பதத்தில் வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவு லெமன் விட்டுக்கோங்க. நல்லா இது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது அவ்வளோதான். நல்லா கிண்டி ஒரு தடவை விட்டுட்டு இதை ஆற விட்டுடுங்க. கடைசியாக நான் இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு ஹனியும் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு நல்லா கிண்டி விட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. நல்லா ஆற விட்டுட்டு ஒரு பாட்டிலில் நல்லா ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஈவினிங்கில் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுங்க. காலையில் ப்ரெட்டு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க. இதோட டேஸ்ட் கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்கும், ஸ்வீட்டாகவும் இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும், ஜாம் மாதிரியே இருக்கும். இதை பசங்களுக்கு இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். பாய்.